வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ஐபோன்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரிங்டோனை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியலனா இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நான் அதை சொல்லி தர போறேன். இது பார்த்தோம் அப்படின்னா iOSல வந்திருக்க புது அப்டேட் மூலமாக இன்னும் சிம்பிளா உங்களுக்கு உங்களுடைய ஐபோன்லயே உங்களுக்கு பிடிச்ச ரிங்டோனை கிரியேட் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸை கொடுத்திருக்காங்க. அதை எப்படி பண்ணணும், எப்படி உங்களுடைய ரிங்டோனா மாத்தணும் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஒரு ஐபோன் யூசரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரிங்டோனை செட் பண்றதுக்கு ரொம்ப காலமா பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணியிருப்போம். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா iOS 18 அப்டேட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ரிங்டோன் செட் பண்றதை ரொம்பவுமே சிம்பிளா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஐபோன்லேயே இருக்க ஒரு அப்ளிகேஷனை நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஆப் ஸ்டோர்லையும் அவைலபிளா இருக்கு. உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல இந்த அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா அது எந்த அப்ளிகேஷன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கராஜ் பேண்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நீங்க ஆப் ஸ்டோர்ல பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய ஐபோன்ல இது டிஃபால்ட்டா இருக்கும். சம்டைம்ஸ் இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஆப் ஸ்டோர்ல இருந்து இதை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய ரிங்டோனை மேக் பண்ணி கொள்ளலாம். சோ இதுல உங்களுக்கு நீங்க ரிங்டோனா மேக் பண்ணணும் அப்படிங்கிற சாங்கை ஃபர்ஸ்டாவே டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர்ல சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாவே ஒரு ரிங்டோனை மேக் பண்ணி கொள்ளலாம். சோ இப்போ அடுத்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த கராஜ் பேண்ட் மூலமாக எப்படி ரிங்டோனை மேக் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஐபோன்ல நம்ம செட்டிங்ஸ் ஓபன் பண்றோம். செட்டிங்ஸ் ஓபன் பண்ணி இந்த இடத்துல சவுண்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிங்டோன் பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்க பார்க்குற ரிங்டோன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நான் டிஃபால்ட்டா செஞ்ச ரிங்டோன் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இதை எப்படி ஐபோன்லேயே நம்ம செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே தேவைப்படாது. ஒரே ஒரு அப்ளிகேஷன் டிஃபால்ட்டா ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகியிருக்கும். அந்த அப்ளிகேஷனை தான் பார்க்க போறோம். அது பார்த்தோம் அப்படின்னா கராஜ் பேண்ட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் தான். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்டா சோ இந்த இடத்துல இந்த ஆடியோ ரெக்கார்ட் அப்படிங்கறத நம்ம டப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆகுற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு டைம் லைன் நம்மளுக்கு ஷோ ஆகும். இந்த பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணோம்னு பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் A அப்படின்னு போட்டு 8 bars அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல இது ஆட்டோமேட்டிக் அப்படின்னு ஒன் ஆகிருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணோம்னு பார்த்தோம் அப்படின்னா மேனுவலா நம்மளுக்கு இந்த இடத்துல இதை 30 வரையும் செட் பண்ணலாம். சோ இதை 30க்கு நம்ம செட் பண்ணுவோம். சோ 30 நம்ம செட் பண்ணிட்டோம். 30 செட் பண்ணிட்டு நம்ம ஓகே பண்ணோம்னு பார்த்தோம் அப்படின்னா டைம் லைன்ல ஒரு டிஃபரன்ஸை உங்களுக்கு பார்க்கலாம். சோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டைம் லைன் ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ மேல இருக்க இந்த ஐக்கனை நம்ம கிளிக் பண்ணணும். இந்த பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஐக்கன் இருக்கும். இந்த ஐக்கனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்திருப்பாங்க. இந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல தான் நம்ம டவுன்லோட் பண்ற ஃபைல் இருக்கும். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ண சில ஃபைல்ஸ் இந்த இடத்துல ஷோ ஆகுது. கீழே பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த இடத்துல நான் டவுன்லோட் பண்ண சில ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ அதில் நான் ரிங்டோனா ஆட் பண்ணணும் அப்படின்னு இந்த சாங்கை நான் இந்த இடத்துல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா அது அட் ஆகிருச்சு. ஸோ இந்த இடத்துல அது அட் ஆகிருச்சு. ஸோ இப்போ அட் ஆனதுக்கு பிறகு நம்ம இதை இப்படி ட்ராக் பண்ணி இந்த டைம் லைன்ல ட்ராப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ட்ராப் பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அது ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இதுல நம்மளுக்கு இப்போ இது எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு விருப்பமான மாதிரி இதை க்ராப் பண்ணலாம் அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இதை ஒரு கிளிக் பண்ணிட்டு அப்புறம் இதை மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட்ல இருந்து இது ப்ளே ஆகும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா காப்பிரைட் வரும். அதனால நான் இதை ப்ளே பண்ணல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிங்டோனை ஆட் பண்ணலாம். இதில் உங்களுக்கு விருப்பமான சாங்கை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல சைட்லேயே ஒரு ஐக்கன் கொடுத்துருக்காங்க. ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல மை சாங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சேவ் ஆகுது. இந்த இடத்துல மை சாங் அப்படின்னு இது சேவ் ஆகுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இது ஷோ ஆகிட்டு இருக்கு. இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகுது. இந்த ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல ரிங்டோன் அப்படிங்கிற ஆப்ஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரிங்டோன் அப்படின்னு கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு விருப்பமான பேரை இந்த இடத்துல நம்மளுக்கு செலக்ட் பண்ணலாம். விருப்பமான பேரை நம்மளுக்கு இந்த இடத்துல டைப் பண்ணலாம். நான் ஜஸ்ட் ஹரி அப்படின்னு டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டிங் ஆஸ் a ringtone அப்படின்னு நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ringtone export successful அப்படின்னு ஷோ ஆகுது. ஸோ ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நம்ம செட்டிங்ஸுக்கு போகலாம்.
ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ரிங்டோனை அதை வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரிங்டோனை வந்து நம்மளுக்கு சிம்பிளாகவே செட் பண்ணிக்கொள்ளலாம். ஐஃபோனில் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும் இல்லாமல் உங்களுக்கு சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இப்போ வந்திருக்க புது அப்டேட் மூலமாக இந்த மாதிரி செட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரிங்டோனை செட் பண்ணிட்டோம். இந்த அளவு விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து ஐஃபோனில் இப்போ உங்களுக்கு தேவையான ஒரு பாடலை வந்து ரிங்டோனை வைக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த விஷயங்களை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிங்டோனை வந்து மேக் பண்ணிக்கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய ஐஃபோனில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங்கை வந்து எப்படி ரிங்டோனா மாத்துறது அப்படிங்கறத தான் பார்த்திருந்தோம். உங்களுடைய நண்பர்களும் எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்காங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.